பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். அத்தை, 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 நான் தனியா பிராக்டிஸ் பண்ண போறேன். இந்த லெட்டர் பேடையும் ரப்பர் ஸ்டாம்பையும் நீங்க தெய்வமா வணங்குற இந்த நடராஜர் காலடியில வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க அத்தை. ஓ, அப்ப கூட உனக்கு என்னோட ஆசீர்வாதமும் வாழ்த்து தேவையில்லைல்ல? நடராஜரோட வாழ்த்து மட்டும்தான் தேவையில்ல. நான் கடவுளை இந்த நடராஜரை மதிக்கிறேன். ஆனா நீ இந்த வீட்டுல யார கடவுளா மதிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அங்க வாங்கிட்டல்ல, அதான் பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு சௌக்கியமானு கேக்குற மாதிரி இருக்கு. ஏன் அத்தை பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஐயோ, ஒண்ணு பண்ணலமா. இத பாரு, உன்கிட்ட இருக்க திமிரு, அகங்காரம், படிச்சுட்டோங்கிற மமதை, இதுக்கெல்லாம் இந்த நடராஜர் ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரு. என்ன நீ தலை குனிஞ்சிட்டு வரும்போது எனக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரியப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் கேட்டிருக்க, அப்பா கிட்ட போயிருக்க, அம்மா கிட்ட போயிருக்க. ஏன் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு வேணாமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் முதல்ல என் முடிவை சொன்னப்ப நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. அப்புறம் என்ன? சந்தோஷப்பட்டா ஓகே, என்னோட வாழ்த்து உனக்கு வேண்டாமா? கண்டிப்பா வேணுங்க.
உங்களோட வாழ்த்தை வார்த்தை மூலமா சொல்றதை விட வேற விதமா சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். என்னங்க இது? யார் என்ன முடிவெடுத்தாலும் ஏன் முடிவு இதுதானே நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். பிரிச்சு பாரு. எப்பவோ இதை முடிவு பண்ணி தான் ஆர்டர் பண்ணி வச்சேன். இது எங்க இருக்க வேண்டியது தெரியுமா? என்ன நந்தினி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? குட் மார்னிங். Good morning. குட் மார்னிங் மேடம். Good morning, madam. Good morning. Good morning, madam. Morning, madam. May I come in, ma'am? Okay. Thank you. Bye-bye. Yes? Good evening. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? Yes, madam. அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் எனக்கு நாளைக்கு Okay, வேணும். ஓகே. டிரைவர் வண்டி எடுங்க. நான் கண்டது பகல் கனவுனாலும் என் பொண்ணோட வாழ்க்கையில் அது ஒரு நாள் நடக்காமலா போயிட போகுது. ஓ, தண்ணி இல்லையா? கார் துடைக்கிறவன் துடைச்சுக்கிட்டே தான் இருக்க போறான். என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணோட வருமானத்தில் நான் ஒரு கார் வாங்குவேன். என் கனவு பலிக்கும்ல. சார், யாரு? என்ன? இது பாருங்க மேடம், அழகழகான மாஸ்க். ஒண்ணு வாங்கிக்கிறீங்களா? ஒண்ணு வேண்டாமா? ஐயோ, என்ன மேடம் எப்படி சொல்லிட்டீங்க?
இந்த மாஸ்க் பாருங்க, சிரிப்பா இல்ல? இதே மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு போட்டா நல்லா இருக்கும்ல? ஒண்ணே ஒண்ணு வாங்குங்களேன். என்னங்க பாருங்க. இத பாருமா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இத வாங்கிக்க அத வாங்கிக்கன்னு தொந்தரவு பண்றியே. எனக்கு வேணும்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போய் வாங்கிக்க தெரியாது? உன்னை யார் உள்ள விட்டது? எங்க போயிட்டான் அந்த வாட்ச்மேன் ராஸ்கல்? எங்கேயோ வெளியில போயிட்டான். இந்த பேக் இதெல்லாத்தையும் எடுத்து வெளியில போ. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இது நீங்க யாருக்காவது பர்த்டே பிரசண்டா கூட கொடுக்கலாம். ஒன்னாவது வாங்கிக்கோங்க மேடம். நீங்க இதுல ஒண்ணு வாங்கினீங்கன்னா எனக்கு ஏதாவது வருமானமாவது கிடைக்கும். அதுக்காக தான் நாங்களே இப்படி அலையிறோம். ப்ளீஸ் மேடம், ஒன்னாவது வாங்கிக்கோங்களேன். ஏமா உனக்கு சொன்னா புரியாது? இது பாருங்களேன், நான் இந்த மாஸ்க் போட்டு காட்டுறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நல்லா இருக்கும். பாருங்க, தமாஷா இல்ல? இது உங்க பசங்க போட்டா நல்லா இருக்கும். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஐயோ மேடம், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. இல்ல, யார் பாங்க கார் துடைக்கிறது? மாதவா, இல்லம்மா. சீக்கிரம் வா. இந்த பொண்ணு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஒண்ணு வெளியில போ சொல்லு, இல்ல நாயை அவுத்து விடு. ஏமா முதலாளி அம்மா தான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல. இதா பாருமா, விக்கிறது வாங்குறதெல்லாம் சகஜம்தான். வேண்டான்னு சொன்னா போயிட வேண்டியதானே. ஏமா பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்க? போமா. ஏமா காது கேட்காத? முகமூடி போட்டுக்கிட்டா காது கூட கேட்காது. ஏமா உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். அறிவு இருக்கா உனக்கு? அப்படி ஜட மாதிரி நின்னுட்டு இருக்கிய. இப்ப நீ போக போறியா இல்ல நம்ம சொன்ன மாதிரி நாயை அவுத்து விடவா? இதா பாருமா, உன் வேலையும் கெட்டு என் வேலையும் கெட்டு. வேஸ்ட் மணி. பொம்பளை புள்ளியா போயிட்டு எல்லாம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுவேன். போமா, இடிச்ச புள்ளி மாதிரி அப்படியே நிக்கிறேன். காஃபி. வரேன் காயத்ரி. வரேன்ப்பா. ஆமா பத்மினி, ஒரு நிமிஷமா. அம்மாடி, உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தொண்டையில முள்ளு சிக்கன மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கம்மா. அம்மா, அது நீன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி திட்டம்மா.
மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. என் பொண்ணு வீடு வீடா போய் விக்கிறதே நான் மறந்துட்டேனம்மா. பெத்த மகளை வாய்க்கு வந்தபடி திட்டுனது என்ன நானே திட்டிக்கிட்ட மாதிரிதாம்மா. எந்த ஒரு அப்பனுக்கு இப்படி ஒரு கதி நடக்கூடாதுமா. என்னப்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. நீங்க அங்க வேலை பாக்குறீங்க, உங்க முதலாளி அம்மா சொன்னபடி நீங்க நடந்துக்கிட்டீங்க, அவ்வளவுதானே? அப்படி இல்லம்மா, அது நீன்னு தெரியாம நான் பேசிட்டேனாம்மா. இந்த மாதிரிதாம்மா உன்னை ஒவ்வொரு வீட்லயும் திட்டுவாங்க. எங்கேயோ கண்காணாத இடத்துல கண்ணுக்கு தெரியாம நடந்தா அதை நான் பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எனக்கு முன்னால அந்த அம்மா விரட்ட நானும் கூட சேர்ந்து விரட்டிட்டேனம்மா. இந்த மாதிரி எத்தனை வீட்டுல நடக்குது இப்படி. இப்படி எல்லாம் சிரமப்பட்டு நீ எதுக்குமா சம்பாதிக்கணும்? இப்பதான் நான் வேலைக்கு போறேன்னு முழுக்க நம்ம தேவையளவுக்கு சம்பாதிக்கலனாலும் ஓரளவுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். இது போதாதாம்மா. அம்மா நீ இந்த மாதிரி போய் எல்லாத்துக்கிட்டும் திட்டு வாங்கணுமாமா. இது பாருங்கப்பா, இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ்க்கு எல்லாம் இடம் கொடுக்க கூடாது. இதெல்லாம் பழகி போச்சு. இன்னைக்குதான் புதுசா போறேனா என்ன, ஒரு 20 பேர் திட்டினா 2 பேராவது வாங்குவாங்கன்னு கணக்கே வச்சிருக்கேன். சோ அவங்க எவ்வளவுதான் திட்டினாலும் உதட்டுல இருக்கிற புன்னகை மாறக்கூடாதுன்றதுதான் எங்க சேல்ஸ்ல போடுற கண்டிஷன் நம்பர் 1. அது மட்டும் இல்லப்பா, இப்ப இந்த இருக்கிற வேலையை விட்டுட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? சும்மா தானே வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும். அடுத்த வாரம் காயத்ரியோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு வேற ஃபீஸ் கட்டணும். நம்மளுக்கும் நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா? இன்னொரு விஷயம்ப்பா, எனக்கு இந்த மார்க்கெட்டிங் வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஒரு மாசத்துல இவ்வளவு சேல்ஸ் பண்ணணும்னு டார்கெட் கொடுத்தாங்க. நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன். உடனே ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்கிட்ட ஒரு 5 பேர் அனுப்பி இவங்களையும் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இவங்களும் என்ன மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி இன்னொரு 20 பேரை ட்ரைனிங் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நான் தெருவா அலையணும்னு அவசியம் இல்லையே. இதெல்லாம் நான் செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நானும் வேற கம்பெனில வேலை தேடிட்டு தான் இருக்கேன். நீங்க என்ன திட்டினதுனால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. உங்க முதலாளி அம்மா சொன்ன மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க, நான் ஒரு சேல்ஸ் கேர்ள் மாதிரி நடந்துக்கிட்டேன். சரி, நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா. சாவுகிறாக்கி என் கார் முன்னாடி வந்து விழுந்துகிட்டேன். ஏமா உனக்கு அறிவில்ல? ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்றது இல்லையா? ஓ பத்மினி, உனக்கு என்னமா அவ்வளவு அவசரம்? கொஞ்சம் ஜாக்கிரதையா வரக்கூடாதா? ஆமா சார், அவங்க அந்த பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு, காலேஜ் மேட். மெட்ராஸ்ல இருக்கான்னு தெரிஞ்சும் எங்க இருக்கான்னு தெரியாம இருந்ததுனால இவ்வளவு நாள் அவளை சந்திக்க முடியல. அதான் இப்ப பார்த்தோன்னே என்ன அறியாம நான் ஓடி வந்துட்டேன். அதுவும் இல்லாம அவனுக்கு ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்கா. அதான் என் நிலைமையை சொல்லி அவகிட்ட ஒரு வேலை கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா பேச முடியாம போயிடுச்சு. அப்புறம் போன வாரம் உங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தேன் சார். நீங்க ஏதோ வேலை விஷயமா பாம்பேக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. ஆமாம்மா, முக்கியமான விஷயமா போயிருந்தேன். நீ என்ன வாரம் வாரம் வந்து என்ன பாக்குற, வேலை கேட்கற, என்னால எதுவுமே பண்ண முடியாம இருக்கு. எனக்கே பரிதாபமா இருக்குமா. இதை பாரு பத்மினி, உன்னுடைய குடும்ப நலனுக்காக நான் வேணா வருத்தப்படலாம், இறக்கப்படலாம், என்னால முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யலாம். ஆனா பாருமா, போன வாரம் பாம்பே போயிருந்தப்போ ஹெட் ஆபீஸ்ல எம்டி மீட்டிங்ல ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. எங்களுடைய அத்தனை பிரான்ச் ஆபீஸையும் கம்ப்யூட்டரைசேஷன் பண்ண போறதா சொல்றாங்க. அதனால அக்கவுண்ட் செக்ஷன்ல இருந்து 6 பேரை வேலையை விட்டு நிறுத்த போறாங்க.
இதுதாம்மா என் கம்பெனியுடைய உண்மையான நிலைமை. அதனால நீ எங்க கம்பெனியை மட்டும் நம்பிட்டு இருக்காம வேற இடத்துல முயற்சி பண்ணி பாருமா. இது பாருமா, உன்கிட்ட அடக்கம் இருக்கு, அறிவு, திறமை எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தோம் துரதிருஷ்டமும் சேர்ந்திருக்கே சார். நான் வரேன். ஆ